இந்த ரோல் பண்ணும்போது என்னால சுத்தமா நடக்க முடியல. கால்ல ப்ராப்ளம் இருந்தது. அத ஃபர்ஸ்ட்டே நான் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அதுக்கேத்த மாரி ஹேண்டில் பண்ணி எனக்கு பெரிய கிஃப்ட்டாவே குடுத்துருந்தாங்க இந்த கேரக்டர். இதுக்கு முன்னாடி ஆக்டிங் வீடியோஸ் பார்த்தாங்களா, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. நாளைக்கு ஷூட்டுன்னு கால் பண்ணி சொல்லும்போது, சுந்தர் சி சார் மூவி என்ன பேசுவீங்க? சுந்தர் சி சார் அந்த மனுஷன் கூட ஒர்க் பண்ணும்போது, ஐயோ! இப்படி ஒரு நல்ல மனுஷனா? ச்சே! இது தெரியாம நானே நெறைய வாட்டி ட்ரோல் பண்ணியிருக்கேன், கிண்டல் பண்ணியிருக்கேன். கமல் சார் கூட பண்ணியிருக்கேன், உதயநிதி சார் கூட பண்ணியிருக்கேன், தனுஷ் சார் கூட பண்ணியிருக்கேன். தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு கொடுமையான நல்ல அனுபவம். 48 நாள் கிட்ட ஒர்க் பண்ணோம். ஸோ அதில் நிறைய அடி, உதை, மிதிகள், ரத்தங்கள், காயங்கள், வீர தழும்புகள். ஒரு அடி அடிச்சாங்க. நிஜமா எங்க வீட்டில் கூட என்ன அடிச்சதில்லை, என் புருஷன் கூட என்ன அடிச்சதில்லை. இந்த கம்பல் பின்னாடி இப்படி குத்தி இது வரைக்கும் ரத்தம் வலிஞ்சுது. ஆனா இவ்வளவு உழைப்பு போட்டு எல்லாமே பண்ணி ஒரு இடத்துல கூட நம்ம இல்ல அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? ஏன்டா இந்த ஒரு படத்துல பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ஈரக்கோணியை நம்ம தலையில போட்டு, நான் மார்கழி மாசம் குளிர்ல அதெல்லாம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஈரக்கோணியை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த உற்றாதீங்க எமோ இல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அவங்க ஊர்ல இருந்தே ஆளுங்க எல்லாம் எடுத்துட்டாங்க. ஏங்க அந்த ஊர்ல இவ்வளோண்டு இருக்க பையனுக்கு ஸ்டோரி தெரியும். அடுத்து என்ன சீன் எடுக்க போறாங்க, அந்த கதையோட முழு விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சென்னையில இருந்து இங்க நாங்க போறோம், எங்களுக்கு ஒரு பிட்டு கூட தெரியாது. இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கு? கேஸ்ட் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. ஆல்ரெடி இப்போ வர படங்கள்ல நிறைய படங்கள்ல வந்து கேஸ்ட் மிகப்பெரிய தூணா இருக்கு. கேஸ்ட்ன்றது கேஸ்ட்டை பேஸ் பண்ணி 2 டீம் தான் இங்க படம் எடுக்கிறாங்க. இதுக்கு ரெண்டுத்துல நடுவுல சினிமாக்காரங்கன்னு இருக்கும். இது வந்து எந்த ஒரு கேஸ்டும் கிடையாது. சினிமாக்காரங்கன்றது பொதுவான ஆள், பொதுவான ஒரு துறை. இதுல வந்து எங்களுக்கு நடிப்பு தெரியும், டப்பிங் தெரியும், முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கிட்டு வரும். இங்கே வந்து கேஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த வந்து நுழைக்கிறது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ சில ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து நம்மளுக்கு பேசிக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கூட இருக்காது. ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் சில பேர் தேவையில்லாமல் சில கெல்லடு கட்டைங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு வந்து அங்கே வைப்பாங்க. நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், இந்த ஒரு ஃபீல்டில் மட்டும்தான் இப்படி இருக்கா, வேற எந்த ஃபீல்ட்லையும் நடக்கலையா? ஹாய் ஹலோ திரைமலை நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ இப்போ நம்ம யாரை மீட் பண்ணோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக பயங்கரமாக சூப்பராக வந்து ஃபேமஸாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ கேங்கர்ஸ். அந்த கேங்கர்ஸில் நடித்த ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தீபா பாஸ்கர் மேம் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணுறோம். மேம் வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். மேம் உங்கள் முகத்திலே ஒரு புன்னகை தெரியுது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக அங்கே ஒரு வேற ஒரு தீபா மேம் பார்த்தோம் நாங்கள் படத்தில். பட் இங்கே ஒரு வேற மேமாக இருக்கீங்க. ஸோ அந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொல்லுங்க. அந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ். மூவி வந்து எனக்கு ஒரு பிளெஸிங். அந்த மூவி வந்து சடனா கிடைச்சது. நம்ம வந்து ஓடி ஓடி ஆடிஷன் பண்ணுவோம், நிறைய மெயில் போடுவோம், அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. சடனா ஒரு கால் வரும் பாருங்க, காட்ஸ் கிஃப்ட் மாதிரி. அந்த மாதிரி எனக்கு கிடைச்சது தான் இந்த ரோல். இந்த ரோல் பண்ணும்போது என்னால சுத்தமா நடக்க முடியல. கால்ல ப்ராப்ளம் இருந்தது. அத ஃபர்ஸ்ட்டே நான் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அதுக்கேத்த மாரி ஹேண்டில் பண்ணி எனக்கு பெரிய கிஃப்ட்டாவே குடுத்துருந்தாங்க இந்த கேரக்டர். நெறைய பேர் இப்ப வரைக்கும் கால் பண்ணி சொல்றாங்க, "தீபா இத்தன வருஷம் நீ மீடியால இருந்ததுக்கு, இப்போ வந்து நீ ஸ்டாண்டர்டா ஓரளவு நின்டுட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்லாம் நெறைய கால்ஸ் வருது. சாருக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த விஷயத்த. ரொம்ப தேங்க்யூ சார்ன்ட்டு. கண்டிப்பா மேம். ஆக்சுவலா இந்த வாய்ப்பு வந்து நீங்க தேடி போகல, நீங்க அதுவா தானா வந்த வாய்ப்பு? தானா வந்தது. ஓகே. இந்த வாய்ப்பு வந்ததுக்கு என்ன மேம் காரணம்? நம்மளோட எஃபர்ட், என்னோட எஃபர்ட் வந்து நான் கரெக்ட்டா குடுக்குறேன். காட் கிரேஸ் அது வந்து பல பேர்கிட்ட போயிட்டு இருக்கோம். சடனா வந்து அதுக்காக ஃபைனல் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு கேரக்டர் வர முடியாது. வாட் எவர் சிச்சுவேஷன் இருக்கலாம். பட் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நான் தான் இருந்திருக்கேன். ஸோ சடனா அவங்களுக்கு வந்து இவங்கள போடலாம் இந்த கேரக்டருக்குன்னு டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆக்டிங் வீடியோஸ் பார்த்தாங்களா, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. நாளைக்கு ஷூட்டுன்னு கால் பண்ணி சொல்லும்போது, சுந்தர் சி சார் மூவி என்ன பேசுவீங்க? தெய்வமே நான் வந்தா போதும். டக்குன்னு பொட்டிய தூக்கிட்டு கிளம்பிட்டேன். கண்டிப்பா மேம். மேம் ஆக்சுவலா நீங்க இந்த படத்துல நிறைய டிராவல் பண்ணிருப்பீங்க. வடிவேல் சாரோட டிராவல் பண்ணிருப்பீங்க, சுந்தர் சி சாரோட டிராவல் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா நாங்க கலகலா இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் வடிவேல் சாரோட அந்த கலகலப்பான மொமெண்ட் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன மேம் நடந்துச்சு அது? நான் வந்து வடிவேல் சார் கூட காம்பினேஷனா ஒர்க் பண்ணல. பட் அங்க ஸ்பாட்ல எல்லாருமே சொல்லுவாங்க, சார் வந்தா வந்து அவரு கேரவன்லயே வந்து உட்கார மாட்டாரு. எல்லார் கூடவும் தான் உட்காருவாரு. நல்லா ஃபன்னியா பேசுவாரு. எல்லாரையும் சும்மா கூப்பிட்டு அந்த கலாய்க்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இதுல நான் ரொம்ப வியந்து போய் பார்த்தது என்னன்னா, சுந்தர் சி சார்.
ம். இப்போ நம்மளும் மீடியால இருக்கிறதுனால நம்ம சில கிசுகிசுக்கள்லாம் கேள்விப்படுவோம். அவங்களே வந்து டார்கெட்டா கலாய்ப்போம். என்னவோ வாட் எவர் பேசிட்டு இருப்போம். ம். பட் அந்த மனுஷன் கூட ஒர்க் பண்ணும்போது, ஐயோ! இப்படி ஒரு நல்ல மனுஷனா? ச்சே! இது தெரியாம நானே நெறைய வாட்டி ட்ரோல் பண்ணியிருக்கேன், கிண்டல் பண்ணியிருக்கேன் இப்படின்னும்போது எனக்கு அது ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலா இருந்தது. பட் அந்த செட்டப்பு, அந்த டீமே பார்த்தீங்கன்னா, நம்பள வந்து அவங்க வீட்டு புள்ள மாரி அவ்ளோ கைண்ட்ஃபுல்லா பார்த்துக்கிறாங்க. கண்டிப்பாங்க. நீங்க வந்து நம்ம சுந்தர்சி சார் கிட்ட இருந்து லேர்ன் பண்ண விஷயம், இத நான் இப்படி இவர்ட்ட இந்த விஷயத்த லேர்ன் பண்ணேன் அப்படின்னா என்ன விஷயம்? ஒரு சீன வந்து நம்ம பலமுறை தனியாவே கண்ணாடி முன்னாடி அந்த சீன வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாரு. ஸோ இந்த சீன வந்து நீங்க தனியா போய் ஒரு வாட்டி பண்ணுங்க. கண்ண நல்லா விரிச்சுட்டு இப்படி பண்ணுங்க. சீனுக்காக நீங்க வேற ஒரு கேரக்டர் உங்களால 2, 3 மாடுலேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அதுல எது பெஸ்ட்டோ அத இங்க வந்து பிளேஸ் பண்ணுங்க. இப்படிதான் சொல்லுவாரு. ஓகே. ஸோ அது பண்ணிட்ட பிறகு கரெக்ட்டுன்னுவாரு. கரெக்ஷன்னா அங்க சொல்லுவாரு. இல்லம்மா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன சொல்லுங்க. இல்ல சார் ஓகே. ஒன் மோர் அப்டின்னா அழகா வந்துடுவாரு. நம்மள வந்து அந்த குறை சொல்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ம். நம்மள வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ எனக்கு வந்து அவர் கூட வொர்க் பண்ணது பெரிய பிளெஸிங். அவங்க டீம் கூடவே வொர்க் பண்ணது. ஏன்னா இப்போ சுந்தர் சி சார பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு கேரக்டர் இந்த டீம் செட் ஆயிடுச்சுன்னா, அந்த டீம் கூட தான் டிராவல் பண்ணுவாரு. உதாரணத்துக்கு வந்து கலகலப்பு 1, ஆ. 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து கான்ஃபிடென்ட் இவங்கள இந்த கேரக்டர் போட்டா சூப்பரா இருக்கும். அப்டின்ட்டு அவர் மைண்ட் செட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. ம். அப்படி ஒரு பெரிய டீம்ல நானும் ஒரு சின்ன ஒரு கருவியா இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஓகே. ஆக்சுவலா அவனுடைய அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு ஐடென்டிஃபையான ஒரு கதாபாத்திரம். ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். உங்ககிட்ட இருந்து அந்த ஆக்சுவலா ஸ்டார்ட்டே ஆகுது. உங்களுக்கும் அந்த அந்த சின்ன பொண்ணோட அந்த கதைலாம் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ படம் துவக்கத்திலே எல்லாரும் ஒரு அந்த ஒரு பயங்கர எக்ஸைட்மென்ட்டோட இருக்கும்போது, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க அந்த சீன்ஸ்ல. ஸோ அப்போ உங்களுடைய மொமெண்ட் எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது? எனக்கே தெரியாது ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா ஓப்பனிங் சீன்லயே நான் தான் வருவேன்றது எனக்கே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். ஆ எப்படி சொல்றது? ஃபேமிலியோட போயிருந்தேன் நானு. அந்த ஓப்பனிங்ல நான் வந்துட்டேன்னா, நடுவுல தானே வரும். இல்லையா? இப்போ இப்படியே வந்துருச்சு. ஐய்யய்யோ! அவசரத்துல நான் வீடியோ கூட எடுக்கலையே. ஸ்டேட்டஸ் போடலாம், FBல போடலாம் அப்படின்னு நெனச்சிருந்தேன். பட் வந்தவனே நெறைய பேர் கூட வந்தாங்க. பிரஸ் டீம்ஸ் எல்லாருமே கரெக்ட்டா சொன்னாங்க ஐடென்டிஃபை. ஒருத்தர் இவங்க தான் அந்த கேரக்டர்ன்ட்டு சொல்ட்டாங்கன்னா, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். அவ்வளோதான். ஸோ ரிஜிஸ்டர் ஆயிட்டீங்க. இந்த இந்த ஆயிட்டேன். கேரக்டர் அப்படின்றது. இதுவரைக்கும் நீங்க பண்ண படங்கள்லயே இதுதான் வந்து ஒரு ஒரு முக்கியமான பேர் படமா நீங்க சொல்ற பார்க்குறீங்க. மாரி இருக்கிற படம். ம். இதுவரைக்கும் நான் வந்து பெரிய ஆக்டர்ஸ் கூட கமல் சார் கூட பண்ணியிருக்கேன். அ உதயநிதி சார் கூட பண்ணியிருக்கேன். தனுஷ் சார் கூட பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து கொடுமையான ஒரு நல்ல அனுபவங்கள். கொடுமையான ஒரு நல்ல அனுபவங்கள்லாம் இல்ல எனக்கு தனுஷ் புரியல. சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு கொடுமையான நல்ல அனுபவம். அது என்ன மேம் அந்த கொடுமையான நல்ல அனுபவம்? கொடுமையான நல்ல அனுபவம்னா, இரு நான் இந்த இந்த கொஸ்டினுக்கு நான் ஓகே. இத முடிச்சிடுறேன். ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம அப்புறமா ஆமா. நம்ம ஏன்னா அந்த இந்த படம். மாரி பெரிய ஆக்டர்ஸ் கூட வொர்க் பண்ணிக்கிறேன். உதயநிதி சார் கூட வொர்க் பண்ணது கூட ஒரு செர்வன்ட் கேரக்டர், ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஏன்னா டோட்டலா அந்த படத்திலே வந்து 8 பேர் தான். 8 பேர்ல நானும் ஒரு ஆளுன்றபோது எனக்கு சந்தோஷமா இருக்கும். பட் கமல் சார் ஒரு இப்டின்றதுக்குள்ள போயிடும். பட் வந்ததே பெரிய விஷயம். அந்த உலகநாயகன் கூட வந்தது. பட் இது எல்லாமே தாண்டி ஒரு கேரக்டரா டிராவல் ஆனது இந்த ஒரு படம் தான். கண்டிப்பா. இப்போ வந்து நான் சொல்றேன். சொல்லுங்க. தனுஷ் தனுஷ் சாரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ். 48 நாள் கிட்ட வொர்க் பண்ணோம். ஓகே. ஷூட்டிங் 48 நாள். உங்களுக்கான கால் ஷீட்டு. எங்களுக்கான கால் ஷீட். ஓகே. ஸோ அதுல நெறைய அடி, உதை, மிதிகள், ம். ரத்தங்கள், காயங்கள், வீர தழும்புகள் எல்லாமே அதாவது கிடைச்சது. ஆன் கேமராலங்களா? ஆஃப் கேமராலயா? ஆன் கேமரால தான் கிடைச்சது. ஆன் கேமரா. ஓகே மேம். ம். எவ்வளவு தழும்புகளும், காயங்களும் கிடைச்சது பாருங்க. தழும்பு இன்னும் இருக்கா? இதெல்லாம் போகாது. ஒரு அடி அடிச்சாங்க. நிஜமா எங்க வீட்ல கூட என்ன அடிச்சதில்ல. என் புருஷன் கூட என்ன அடிச்சதில்ல. ஆ. இந்த கம்பல் பின்னாடி இப்படி குத்தி இதுவரைக்கும் ரத்தம் வழிஞ்சுது. அப்புறம் இந்த கேட்ல போயிடுவாருல்ல, தனுஷ் சார் போயிடுவாரு. ஆமா. எல்லாம் கேட்டுக்குள்ள கைய விட்டு ம். இது பண்ணுவாங்க. ம். அப்போ பண்ணும்போது இந்த கை இதுவரைக்கும் உள்ள போய் மாட்டிக்கிச்சு. கம்பிக்குள்ள அந்த ஆமா அந்த கம்பிக்குள்ள. கேட்டுக்குள்ள மாட்டி. எனக்கும் மாட்டிக்கிச்சு. ஹீரோயினா வந்து அவங்களுக்கும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சம்திங் இதெல்லாம் நடந்தது. ஆனா இவ்ளோ உழைப்பு போட்டு எல்லாமே பண்ணி, ஒரு இடத்துல கூட நம்ம இல்ல அப்டின்னும்போது எப்படி இருக்கும்? அதுல எந்த போர்ஷன்ஸுமே வரல. எந்த பொசிஷன்ஸுமே வரல. ஏங்க எங்கள 40 நாளுக்கு வச்சே மேல எடுக்கல. ம். எங்கள வச்சு நல்லா பாக்ஸிங் பஞ்ச் மாரி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் தான் நடந்தது. ஆக்சுவலா உங்கள்ட்ட சொல்லிட்டு தானே கூட்டி போயிருப்பாங்க. இந்த மாரியான ஆமா. விஷயங்கள்லாம் வில்லேஜ் இருக்கும் க்ரவுடு. கேரக்டர். அதுல கேரக்டர் அப்டின்னு சொல்லி தான் இப்போ வெட்டியா இல்லையே! வெட்டியா வேல வெட்டி இல்லாம சும்மா இல்லையே!
ஏதோ ஒரு கேரக்டரா தானே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேரக்டரா ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி ஆடிஷன் வச்சு செலக்ஷன் பண்ணி நீங்க கூட்டிட்டு போறீங்க. நாங்க அங்க போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, "உங்கள வந்து சும்மா கூட்டிட்டு வரல. உங்களுக்கு சும்மா எங்க வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு ரூம் குடுக்குறதெல்லாம் சும்மா கிடையாது. உங்களுக்கான கேரக்டர் கண்டிப்பா இருக்கு. அ அசுரன விட வெறித்தனமான ஒரு விஷயம் இருக்குன்னு கூட்டிட்டு போயிட்டு 48வது நாள் அந்த இருக்குன்றது இருக்கோட முடிஞ்சு போச்சு. மேம் அப்போ மொமெண்ட்லாம் எப்படி அந்த படத்த நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது? அ எ நான் நிஜமா சொல்றேன். நான் தியேட்டர்ல போய் அந்த படத்த பார்க்கவே இல்ல. பார்க்கலீங்களா? பார்க்கல. நானும் பார்க்கல. என் கூட வந்து ஒரு 15 பேரு அந்த படத்துல நடிச்சாங்க. யாருமே பார்க்கல. ஐ ஸ்வேர் உண்மைய சொன்னோம். நான் ஒரு 2 பேர் பார்த்தாங்க. ம். ஏன்னா, அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் அதுல நல்லா தெரிஞ்சுது. ஒரு சீன்ல நல்லா தெரியிற மாரி வச்சாங்க. அதனால பார்த்தாங்க. மிச்சபடி எங்க எல்லாருக்குமே வந்து அது ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். ஏன்டா இந்த ஒரு படத்துல பண்ணோம்? அப்படின்ற மாரி. ஏன்னா, அந்த ஈரக்கோணிய நம்ம தலையில போட்டு, நான் மார்கழி மாசம் குளிருல அதெல்லாம் காலையிலருந்து நைட் வரைக்கும் ஈரக்கோணிய போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த "உட்றாதீங்க எமோ" அந்த ஆமா. சாங். "உட்றாதீங்க இப்போ" அந்த சாங். ஃபுல்லா இவ்ளோ தூரம் டிராவல் ஆகி, ஒரு இடத்துல கூட எங்க ஃபேஸ காட்டணும், எங்களுக்கு ஒரு டயலாக் குடுக்கணும்னு உங்களுக்கு தோணல. போய் கேட்டதுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. நாட் ஒன்லி திஸ் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே தாண்டி என்ன ஒரு சேர் போட்டு உட்கார வச்சது இந்த கேங்கஸ் மூவி தான். கண்டிப்பா மேம். மேம் இப்ப நீங்க இந்த மூவி பத்தி சொல்லியிருந்தீங்கல்ல, இவ்ளோ தூரம் கூட்டு போயிருந்தாங்க அப்படின்னு. ஆக்சுவலா இது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா உங்கள உங்க இத ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு இதுதான் மேபி மெயின் இல்ல மேஜரா இருக்கும். ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அவங்க ஊர்ல இருந்தே ஆளுங்கலாம் எடுத்துட்டாங்க. ம். ஏங்க அந்த ஊர்ல இவ்ளோண்டு இருக்க பையனுக்கு ஸ்டோரி தெரியும். ம். அடுத்து என்ன சீன் எடுக்க போறாங்க, அந்த கதையோட முழு விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சென்னையிலேருந்து இங்க நாங்க போறோம். எங்களுக்கு ஒரு பிட்டு கூட தெரியாது. பட் ஆனா ஃபைனலா வந்து நாங்க கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, "எனக்கு எங்க ஊர் ஆளுங்கள வச்சு எடுக்கும்போது தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும், அந்த வலி தெரியும். அதனால வந்து அவங்கள வச்சு தான் நான் எடுக்கிறேன்." அப்படின்றத சொல்ட்டாங்க. இத ஃபர்ஸ்ட்டே அவங்க கொஞ்சம் ஓப்பனா சொல்லியிருந்தா, நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் இந்த தழும்பெல்லாம் தேவையில்லையே. அது ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு. கண்டிப்பா. இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும் நீங்க? எதுக்கு நான் எப்படி சொல்றது? கேஸ்ட் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. கேஷ்னா நான் கேஸ்ட்னா க்ரூ இந்த ஒரு கேஸ்ட். படத்துக்காக சொல்லல. ம். ஆல்ரெடி இப்போ வர படங்கள்ல நெறைய படங்கள்ல வந்து கேஸ்ட் மிகப்பெரிய தூணா இருக்கு. கேள்வி அங்க. இப்போ கேஸ்ட்ன்றது கேஸ்ட்ட பேஸ் பண்ணி 2 டீம் தான் இங்க படம் எடுக்குறாங்க. ம். எந்த டீம்ன்னு உங்களுக்கு சொல்ல வேணாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். 2 டீம் தான் இங்க படம் எடுக்குறாங்க. அந்த 2 டீம்ல ஒரு டைரக்டரோட குட்டி போட்ட குட்டி, குட்டி போட்ட குட்டின்று அவங்கள வச்சே எடுக்குறாங்க. ஸோ இன்னொரு டீம்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர் கிட்ட இருந்து வர்றவங்களும் அது பேட்டர்னே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதுக்கு 2த்துல நடுவுல சினிமாக்காரங்கன்னு இருக்கும். இது வந்து எந்த ஒரு கேஸ்டும் கிடையாது. சினிமாக்காரங்கன்றது பொதுவான ஆள். பொதுவான ஒரு துறை. இதுல ஆமா. வந்து எங்களுக்கு நடிப்பு தெரியும், டப்பிங் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு கத்துக்கிட்டு வரோம். இங்க வந்து கேஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த வந்து நுழைக்கிறது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. பாலா சாரே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு உங்களுக்கு. சினிமால வந்து ஜாதின்ற பேர கொண்டு வராதீங்க. அவன் வந்து மிக கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க பாலிடிக்ஸ் அதுதான் நடக்குது. பெரிய படங்கள்ல சில எப்படி சொல்றது? ட்ரீம் வாரியர்ஸ், ஸ்கிரீன் சீன் இந்த மாரி பெரிய படங்கள்லாம் கிடையாது. குறிப்பிட்டு 2 டீம். அந்த 2 டீம் ஃபாலோ பண்றாங்க. 2 டீம் கிட்டயும் நான் போயிட்டு தான் இருக்கேன். 2 டீம்ல யாராச்சும் ஒருத்தர் குடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஓகே மேம். பரவால்ல. நீங்க இவ்ளோ ஓப்பனா விஷயம் சொல்றீங்க அதுல. இல்ல இது இங்க நடக்குது. சில பேர் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. நான் நான் புதுசா சினிமாக்கு வரவங்க கிட்ட சொல்றேன் நானு. "எப்பா நீ இந்த டீமுக்கு போம்போது ஸ்மார்ட்டா, குட் லுக்கிங்கா போவாத. காலையில தூங்கி எந்திச்சுட்டு வித்தவுட் மேக்கப்ல கொஞ்சம் அழுக்கு படிச்ச மாரியே போ. அவங்க கண்டிப்பா உன்ன வேலைக்கு சேர்த்துப்பாங்க. இந்த டீமுக்கு போம்போது நீ நல்லா சூப்பரா ஸ்மார்ட் காயா போ. அவங்க வேலைக்கு எடுத்துப்பாங்க." மேம் இப்ப ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நெறைய சொல்லுங்க. பேரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, இத இப்படி நீங்க சொல்லும்போது அடுத்து நமக்கு வாய்ப்பு குடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த மாரி எதுவுமே இல்லைங்களா? அந்த மாரி எனக்கு பழகிடுச்சு. இப்போ வந்து நான் நெறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். நெறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டேன். நாட் ஒன்லி இந்த சினிமா ஆக்டிங் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து விஜேவா இருந்திருக்கேன். நானும் உங்கள மாரி வந்து பல பேர இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஊர் ஊரா போய் இன்டர்வியூ எடுத்திருக்கோம். ஸோ அங்கேயும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ம். ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு 169 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ம். ஸோ சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல வந்து நம்மளுக்கு பேசிக்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது கூட இருக்காது. ஆனா அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல சில பேர் தேவையில்லாம சில கெல்லடு கட்டைங்க வந்து அட்ஜஸ்ட்மென்ட்ன்ற ஒரு வார்த்தைய எடுத்துட்டு வந்து அங்க வைப்பாங்க. இது எல்லாமே இருக்கும். உனக்கு இந்த இடம் வந்து சினிமான்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய கடல். ம். உனக்கு தெரிஞ்சா உள்ள வந்து ஃபேஸ் பண்ணு. இல்லன்னா கம்முனு போயிடு. இங்க வந்து சினிமாவ வந்து குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ம்.
மேம் இப்ப நான் பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்ப நீங்க தான் சொல்லியிருந்தீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு வார்த்தைய வச்சுக்கிட்டே இன்னைக்கு நெறைய பெற்றோர்கள் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகள் வந்து நல்ல திறமைசாலியா இருந்தாலும் இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள அலோவ் பண்றதுக்கு விட மாட்றாங்க. இந்த ஒரு வார்த்தை மீது அவ்ளோ பெரிய ஒரு பயம் இருக்கு. உண்மையில இந்த பயத்துக்கான விஷயமா தான் நடக்குதா இந்த இண்டஸ்ட்ரியில? நீங்க கேக்குறதுனால சொல்றேன். இந்த ஒரு ஃபீல்டுல மட்டும் தான் இப்படி இருக்கா? வேற எந்த ஃபீல்ட்லயும் நடக்கலையா? எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்ற மாரி. எல்லா இடத்துலயும் இருக்கு. நார்மல் ஒரு மெடிக்கல் ஷாப், போலீஸ் ஸ்டேஷன், பெரிய பெரிய ஐடி ஆஃபீஸ், ம். ஹாஸ்டல்ஸ், லேடீஸ் ஹாஸ்டல்ஸ், ம். ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயும் இருக்கு. எங்கேயுமே இல்லன்னுலாம் உங்களால சொல்ல முடியாது. இது வந்து மீடியா. இங்க நம்ம கீழ விழுந்தாலும் அது பெருசா எடுத்து போடுவானுங்க. நடந்தாலும் பெருசா எடுத்து போடுவாங்க. தும்புனாலும், துப்புனாலும் இங்க மட்டும் தான் அது பெரிய இஷ்யூவா அப்படியே வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் பண்ணி விட்டுறானுங்க. அவ்வளவுதான். இங்க அட்ஜஸ்ட்மென்ட் இல்லாம இல்ல. இங்கேயும் எல்லா இடத்துலயும் இருக்கிறத விட இங்க கம்மியா தான் இருக்கு. மேம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாரியான இருக்கக்கூடிய ஒரு டீம் கிட்ட போயி நம்ம வொர்க் பண்றாங்க, ஒரு ஃபீமேல் போய் வொர்க் பண்றாங்க அப்படின்னா, அந்த டீம் ஆக்சுவலா அந்த வெற்றியை நோக்கிய பயணத்திலேயே போகலையா? அவங்க ஒரு வேற ஒரு கேட்டகரில இருக்காங்க அந்த மாரி. சோ அப்படி போறது வேஸ்ட் தானே. இல்ல. ம். இப்போ வர்றது எல்லாமே டெபியூட் டைரக்டர்ஸ். ம். ஓகேவா? இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குமா? நம்ம ஏதாவது சாதிப்போமா? ம். நம்ம ஃபேமிலில இருக்கவங்க, சுத்தி இருக்கவங்கலாம் சினிமாவ நம்பி போறான், இவன் உருப்பட மாட்டான்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு படமாச்சும் நம்ம பேர் சொல்ற மாரி பண்ணிடலான்ட்டு தான் வராங்க. இவங்க வந்து இந்த மாரி சீப்பான விஷயத்துக்கு பின்னாடி ஓடணும்னு அவசியம் இல்ல. தான் சாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்ப வர யங் டைரக்டர்ஸ் முக்கியமா வராங்களே தவிர, இந்த மாரி கொஸ்டின் அவங்க கிட்ட போகவே போகாது. அவங்க கிட்ட எப்படி சொல்றது? நம்மள வந்து அவங்க ஃபேமிலி மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ம். சாதிக்கணும்னு வரவங்க யாருமே இந்த மாரி சீப்பா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுமே பாத்தீங்க அப்படின்னா, பயங்கர போல்டாவே இருக்காங்க. இல்ல என்னால முடியாது. இதெல்லாம் நான் இப்படிலாம் வரணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுன்ற அளவுக்கு சொல்லக்கூடிய பெண்கள் தைரியமாவும் இருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போ நான் மீடியால வந்து கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஆகப்போது. ம். 14 இயர்ஸா ஆகப்போது. இந்த 14 இயர்ஸ்லயே வந்து பல லீடா எனக்கு கிடைச்ச திரைப்படங்கள் எல்லாம் இந்த ஒரு கொஸ்டினாலே எனக்கு தேவையில்ல. தேங்க் யூ சோ மச் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கிறது நெறைய படங்கள் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கா மேம்? எனக்கு நெறைய மேம் வந்திருக்கு. இந்த கேள்விலாம் உங்ககிட்ட கேட்கும்போது, அது வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அந்த மாரிலாம் இருக்கவே இருக்காதுங்களா? ஏங்க நீங்க ஏன் எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றது? இது ஒரு ஷையா நீங்க வந்து ஃபீல் பண்ண வேணாம். ம். அது கேட்கறாங்கல்ல. ஏன் இந்த மாரி கேட்கறாங்க? இந்த மாரி எல்லா இடத்துலயும் தான் கேட்கறாங்க. என்கிட்ட பழகுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு 10 பேர் வச்சுக்கோங்க. 10ல 10 பேருமே உத்தமனாவும், யோகியமாவும் இருக்க மாட்டாங்க. சரியா? அதுல 3 பேர், 4 பேர் வேற மாரி ஆளுங்களா தான் இருப்பாங்க. பார்க்குறவங்க கூடலாம் இருந்துகிட்டு வேற மாரி இருப்பாங்க. பட் என்கிட்ட பேசும்போது டீசென்ட்டா தான் பேசுறாங்க. நல்ல முறையில பேசுறாங்க. பிகாஸ் நான் நடந்துக்கிற விஷயத்துல இருக்கு. ஓகே. அவ்வளவுதான். அத மாரி என்கிட்ட வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ட்ரெய்ட்டா வராது. கம்மியா தான் வரும் அந்த மாரி. சப்போஸ் வந்தாலும் அத எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சூப்பர் மேம். ஆக்சுவலா நீங்க ரொம்ப போல்டான நபர்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது ஏன்னா நம்ம ம். ஹேண்டில் பண்ற விஷயத்துல நான் கத்துக்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களும். சப்போஸ் என்னால இப்போ நிஜமா சொல்லப்போனா, ஒரு 3 மாசமா எனக்கு ஷூட் எதுவும் வரல. ஓப்பனா சொல்லப்போனா ஷூட் வரல. ஷூட் வரலன்றத விட எனக்கு வந்தது வே வழி இல்லாம நான் ஸ்கிப் பண்ணேன். சும்மா இருந்தாலும் நான் இருக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு தேவையில்ல. ம். அவ்வளவுதான். இந்த போல்ட்னஸ் மத்தவங்க கிட்ட இருந்தா அவங்களும் நல்லா வருவாங்க. மேம் ஆக்சுவலா ஒரு பெண்ணுக்கு இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. நீங்க சொல்றீங்க இவ்ளோ டஃப். கண்டிப்பா அதையும் தாண்டி நெறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் வந்திருக்கீங்க. சோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு ஒரு ஆணுக்கு சினிமா துறையில வரக்கூடிய நபருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? ஆணுக்கு சினிமா பெண்ண பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு விஷயம் தான் பிரச்சனையா வருது. ஓகே. ஆணுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டா இருக்கணும். இல்லாட்டி அவங்க கதையில வந்து பெரிய பவரா இருக்கணும். ஓகே மேம். மேம் இவ்ளோ இவ்ளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். பட் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வரீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்களே சொல்லியிருந்தீங்க. எனக்கு எந்த ஒரு ஏங்க இதுவுமே எனக்கு இருக்காது. ரோடே கிராஸ் பண்ண தெரியாது. சத்தியமா ரோடு கூட கிராஸ் பண்ண தெரியாது. எப்படி அந்த இதுல இருந்து அப்படியே டோட்டலா ஒரு 3000 பேர் எதிர்கொள்ளாத ஒரு ப்ராப்ளத்த கூட நீங்க ஒரு ஆளா வந்து குரல் குடுக்குற அளவுக்கு இவ்ளோ தைரியம் எப்படி வந்துச்சு? ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட். ம். அவரும் பெருசா படிக்கல. நானும் பெருசா படிக்கல. அவங்க வந்து சடனா எனக்கு 16 இயர்ஸ் இருக்கும்போதே ஏஜ் இருக்கும்போதே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ம். ஸோ அப்பவே வந்து என்ன சொன்னாருன்னா, "எங்க வீட்ல பொண்ணு யாரும் இல்ல. நான் வந்து என் பொண்ணு மாரி நான் உன்ன பார்த்துக்கிறேன். நீ மேற்கொண்டு படிக்கணும்னு சொன்னா கூட நான் உன்ன படிக்க வைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ் நான் வந்து உனக்கு என்கரேஜ் பண்றேன்." ஸோ இந்த மாரி வந்து லீவ் போட்டுலாம் என்ன ஆடிஷன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவரு 100% அட்டெண்டன்ஸ் குடுக்குறவரு. அவர் அவரோட அசிஸ்டன்ட்க்கே லீவ் கேட்டா குடுக்க மாட்டாரு. ஆனா அவரு லீவ் போட்டு உங்கள லீவ் கூட்டிட்டு போய் போட்டு ஒவ்வொரு கம்பெனியும் வந்து கூட்டிட்டு போவாங்க. எனக்கு நான் ஆடிஷன் முடிச்சுட்டு வெளிய வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ம். சப்போஸ் என்ன ஆச்சுன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். "பரவால்ல வா, இன்னும் 3 கம்பெனி இருக்குல்ல. நம்ம ட்ரை பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி இந்த மோட்டிவேஷன் தான் இன்னும் வந்து என்ன எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்ன தைரியமா ஃபேஸ் பண்ண வைக்குது. சூப்பர். மேம் ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
ஒரு ஹஸ்பண்டோட சப்போர்ட். ஏன்னா பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சினிமா துறையில வந்துட்டு பெண்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இந்த ஃபேமிலி ப்ராப்ளமா தான் இருக்கும். ஸோ ஏன்னா சினிமா துறையில அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அதை தாண்டி இந்த சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் வந்துச்சு. ம். ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ்னா ஹஸ்பண்ட் கேட்கல. ம். ஹஸ்பண்ட தாண்டி இருக்கிறவங்க, என்ன அவன் கூட ஒய்ஃபா நடிக்குது, இவன் கூட ஒய்ஃபா நடிக்குது. ஒய்ஃபா நடிக்கதாங்க போயிருக்கேன். நான் ஒய்ஃபா ஆகல. சரியா? நான் ஒய்ஃபா ஜஸ்ட் ஆக்டிங். இங்க ஆக்டிங்ல கூட அ ஒரு சீன் பண்ணும்போது நம்மளுக்கு முன்னாடி அங்க ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து கிட்டத்தட்ட 50 பேர் இருப்பாங்க. ம். அங்க வல்கராலாம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா வந்து இது பின்னாடி பேசுறாங்க. ஆமா, ஒரு வாரமா அவனுக்கு பொண்டாட்டியா நடிச்சுட்டு வந்தா, இப்ப இங்க வந்துட்டா. இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்டயே போய் சொல்லுவாங்க. நான் அவுட்டோர் போயிட்டா, அவர்கிட்டயே போய் சொல்லுவாங்க. அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. நான் தெரிஞ்சு தான் அனுப்புறேன். எனக்கு தெரியும் தீபாவ பத்தி. ம். சோ பரவால்ல. நான் பாத்துக்க எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அந்த ஒரு வார்த்தையில முடிச்சிருவாரு. சப்போஸ் எங்க ஃபேமிலி டீம்ல இருந்து யாராவது கால் பண்ணி இந்த மாரி பேசினா கூட, ஒரே வார்த்தையில முடிச்சிருவாரு. சோ அவங்க வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையும், கான்ஃபிடென்ட்டும் குடுக்குறாங்களோ, நம்ம தைரியமா எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம். ஓகே. ஒரு சினிமா துறையில வர்ற ஒரு பெண்ணுக்கு அந்த கணவனுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா? கண்டிப்பா முக்கியம். ஒருவேளை அந்த சப்போர்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? சப்போர்ட் இல்லன்னா அவங்களால அடுத்த படி கூட எடுத்து வைக்க முடியாது. ஒரு பெண்ணால. இந்த ஃபீல்டுன்னு கிடையாது. எந்த ஃபீல்டுலயுமே சரி. ஒரு பெண் வீட்ட விட்டு வெளிய வராங்கன்னா, அவங்களோட பெயின்ஸ்லயும், அவங்க போயிட்டு வர டிராவல், அங்க எவ்ளோ பிரஷர்ஸ் இருக்கும். இது எல்லாமே அந்த ஹஸ்பண்ட் வந்து டிசர்வ் பண்ணணும். ம். நான் மட்டும் தான் வேலைக்கு போறேன். அவ வேலைக்கு போல, வீட்ல தான் இருக்கிறா அப்டின்லாம் கிடையாது. வீட்ல இருக்க லேடீஸ் வந்து வீட்டையும் பார்த்துப்பாங்க, வெளிய போயும் வொர்க் பண்ணுவாங்க. இந்த பிரஷர்ஸ் எல்லாம் அந்த ஹஸ்பண்ட் வந்து உண்மையிலேயே ஃபீல் பண்ணாங்கன்னா, இன்னும் எவ்ளோ கடினமான உழைப்புகளையும் ஃபேஸ் பண்ணிட்டு அந்த கேர்ள்ஸால வர முடியும். என்னை விட அவ சம்பளம் அதிகமா வாங்குறா. ஃபர்ஸ்ட் ஈகோ அங்க தான் வருது. ம். யாரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஈகோ அவங்க தான். ஹஸ்பண்ட் 20,000 வாங்குறா, ஆ வாங்குறாங்கன்னா, ஒய்ஃப் 25,000 22,000 வச்சுக்கோங்களேன். 2,000 அதிகமாகுனா அங்க இருந்து ஆரம்பிக்கும் ஈகோ. அவங்க பெரிய வொர்க்ல இருக்காங்க, இவங்க சின்ன வொர்க்ல இருக்காங்க. இது எல்லாமே இத வந்து 2 பேரும் சேர்ந்து குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம். நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு தான் உழைக்கிறோம். அப்படின்ற விஷயம் வந்து டிசர்வ் பண்ணிட்டாங்கன்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிஜமாவே வராது. நாங்க 2 பேர் நானும் சரி, ஹஸ்பண்டும் சரி. நான் அவரு இதுவரைக்கும் என்ன வாடி போடின்னு ஒரு வாட்டி கூப்பிடல. நான் எப்பவுமே பாஸ்ன்னு தான் சொல்லுவேன். அ நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நல்லா அரட்டை அடிப்போம். லாங் டிரைவ் போவோம். ஊர் சுத்துவோம். எந்த படம் வந்தாலும் ஃப்ரண்ட் ரோல உட்காருவோம். ஃப்ரண்ட் ரோல உட்காந்து நல்லா கத்திக்கிட்டு, விசில் அடிச்சுட்டு அப்படிதான் இருப்போம். ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிதான் இருக்கும் அதிகமா. மேம் தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. லைட்டா பொறாமையா இருக்கு. இல்ல இல்ல. நிஜமாப்பா. ம். நிஜமா நான் வந்து அதிகமா வந்து ரீல்ஸ் எல்லாம் போடுவேன். எந்த ரீல்ஸுமே அது அவர்லாம் வரமாட்டாங்க. நல்லா ஜாலியா சுத்துவோம். ஃபோட்டோஸ் எடுப்போம், செல்ஃபி எடுப்போம். கார்ல, பஸ்ல போறத விட, டூ வீலர்ல சும்மா ஒரு லாங் டிரைவ் ம். போயிட்டு வருவோமே! அப்டின்ட்டு. அப்புறம் நின்னுட்டு அங்க வயல்ல எல்லாமே பார்த்துட்டு, செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு, சும்மா அரட்டை அடிச்சுட்டு வந்துருவோம். பாட்ட போட்டு அரட்டை அடிச்சிருப்போம். காலையில வீட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்பீக்கர போட்டு ஃபுல் சவுண்ட்ல பாட்டு. வைப் டான்ஸ். ஆமா. நம்ம இந்த லோக்கல் லவ் சாங்ஸ்லாம் இல்ல. எடுத்தோனே வேற மாரி தான். அப்டியே கிழிக்கிற சவுண்ட். டப்பா இப்ப வந்து முத்துன. ஒத்த ரூபா தரேன். ஆக்சுவலா நீங்க சொல்லும்போது நான் இமேஜின் பண்ணி பார்க்குறேன். காலைல மார்னிங் ஒரு 6:00 வந்துட்டு ஒரு நல்ல வைப் சாங் போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு டான்ஸோட அந்த நாள ஸ்டார்ட் பண்ணாங்க அப்பன்னா, அதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங், அந்த லவ், அந்த நாள் எப்படி போகும்? ஃபேமிலி மாரியே இருக்காது. 4 பேருமே முப்பெரும் தேவர்கள் மாரி. வீட்ல நான் மட்டும் தான் ரொம்ப செல்லம். ஓகே. ஆக்சுவலா லாஸ்ட்டா வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். நெறைய பேருக்கு வந்து என்ன ஒரு விஷயம் இருக்கும்னா, ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு 30 வயச தாண்டிட்டாங்க அப்டின்னா, அந்த சினிமா துறையில பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கிடைக்காது அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை? நான் 35 ஏஜ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் 35 பார்த்தா சொல்லிட்டேன். தெரியலீங்களே. தெரியலையா? நான் 27, 28 அப்டித்தான் நான் நெனச்சேன். நான் 30 எனக்கு ஏஜ் சொல்றதோ எதுவும் இல்ல. எனக்கு 35. என்னோட பெரிய பையன் வந்து +2 முடிச்சுட்டான். காலேஜ் போக போறான். சின்ன பையன் வந்து +2 இப்ப போயிட்டான். உங்களுக்கு பையன் இருக்கான்றது நம்ப முடியல. இல்ல +2 முடிச்சிட்டான்றீங்க நீங்க. ம். எனக்கு ஏஜ் ஒரு விஷயம் இல்ல. நம்ம மனசு தான். கண்டிப்பா மேம். கண்டிப்பா. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப நெறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. உங்களுடைய நெறைய கருத்துக்கள நீங்க சொன்னீங்க. அதுல நெறைய விஷயங்கள் எனக்கே ஒரு புது விதமா இருந்துச்சு. உங்ககிட்ட நெறைய நான் கத்துக்கிற மாரி இருக்கு. தேங்க் யூ. உண்மையிலே நீங்க அடுத்தடுத்து இந்த ஹேங்கர்ஸ் படத்தையும் தாண்டி இன்னும் நீங்க பெரிய லெவல்ல அடுத்தடுத்து கிடைக்கணும். உங்களுக்கு பெரிய லெவல்ல நீங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, என்னுடைய சார்பாவும், நாங்க திரையுலக நேயர்கள் சார்பாவும் மனசார நாங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க் யூ சோ மச். மிக்க நன்றி. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க் யூ.